எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து டாப்லேருந்து 10% கிட்ட கரெக்டாக இருக்குது. நிறைய இண்டிசஸ் வந்து 10, 15, 20% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து லாங் டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு 10 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து கிராவிட்டா இந்தியா. கிராவிட்டா இந்தியா வந்து ரீசைக்ளிங் செக்டாரில் இருக்க ஒன் ஆஃப் த கீ பிளேயர் அப்படின்னு சொன்னோம்னா கிராவிட்டா இந்தியா சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 22% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா 14,486 கோடியா இருக்குது. ஸ்டாக்கோட PE வந்து 54 இருக்கு. ROCன்னு பார்த்தீங்கன்னா 27.9%. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.60%. ROE பார்த்தீங்கன்னா 33.7% இருக்கு. EPS வந்து 38.9 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 2,700 ரூபாய். கரண்டா வந்து 2,090 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஃபினான்ஷியலா பார்க்கும்போது சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர்ல 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITAவும் பார்த்தீங்கன்னா 13% டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து EPS பார்த்தீங்கன்னா 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நிறையவே ரீசைக்ளிங்க்கு அவங்க ஆஃபர் பண்றதுனால இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க வந்து ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியா இருக்காங்க ரீசைக்ளிங் செக்டர்ல. கவர்மெண்ட் வந்து ரீசைக்ளிங் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கிராவிட்டா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கரன்சி ஃபிளக்சுவேஷன் ஆகுது. இதெல்லாமே வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து இம்பாக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கை நாங்க ஏன் கன்சிடர் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கம்பெனியா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து இந்த கம்பெனியோட செக்டர்ஸ் வந்து பூம் ஆகும்போது கிராவிட்டா இந்தியாவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து CDSL வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் மோனோபாலியில் ஒரு கம்பெனி. நம்ம வாங்குற ஷேர்ஸ் ஆகட்டும், செல் பண்ற ஷேர்ஸ் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து CDSL தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்பது 30,780 கோடியா இருக்கு. ஸ்டாக்கோட PE வந்து 57.8 இருக்கு. ROC வந்து 40.2%. புக் வேல்யூ வந்து 73.2 ரூபாய் இருக்கு. ROE பாத்தீங்கன்னா 31.3%. EPS பாத்தீங்கன்னா 25.5 இருக்கு. ஹைல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 12% கிட்ட டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இவங்க ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர்ல 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITAவும் பாத்தீங்கன்னா 56%. நெட் ப்ராஃபிட் வந்து 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EPS பாத்தீங்கன்னா 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் இந்தியாவில் லிஸ்ட் ஆன ஃபர்ஸ்ட் டெபாசிட் கம்பெனி. இன்னுமே ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகும்போது CDSLக்கு வந்து இது ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலாரிட்டி சேஞ்சஸ் ஆகும்போதும் மார்க்கெட் வாலடைல் ஆகும்போதும் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ டிஜிட்டல் ஃபினான்ஸ் மூலமா நிறைய காம்படிஷன் ஆகும்போது ரெவன்யூ growth வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். இது ஏன் இந்த ஸ்டாக் நாங்கள் ஏன் கன்சிடர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டேபிளான ரெவன்யூ கொடுத்துட்டு இருக்கு. வந்து நம்ம வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே CDSL மூலமா தான் ஸ்டோர் பண்ணுறோம், செல் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இன்னுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாகும் போது CDSLக்கு அக்கௌண்ட்ஸ் அதிகமாகும். ஸோ இன்னுமே ப்ராஃபிட் ரெவன்யூ எல்லாமே ஜென்ரேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து டாக்டர் ரெட்டி. இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபார்மா கம்பெனி. இவங்களோட பிரசன்ஸ்னு பார்த்தா இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் அதிகமாக இருக்கு. ரீசெண்டாக வந்து ஸ்பிளிட் ஆனதுனால ப்ரீவியஸாக 6,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருந்தது. நிறைய இன்வெஸ்டர்ஸ்னால பை பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ கரண்டாக வந்து 4,400 அப்படிங்கிற வேல்யூல கிடைக்கிறதுனால நிறைய பேர்த்தனால இந்த ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1,02,300 கோடி கிட்ட இருக்கு. ஸ்டாக்கோட PE பார்த்தீங்கன்னா 19.2. இண்டஸ்ட்ரியோட PE விட இது ஸ்டாக்கோட PE ரொம்ப கம்மியாக இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.16. இதோட ROCE பார்த்தீங்கன்னா 26.5. புக் வேல்யூ வந்து 369 இருக்கு. ROE வந்து 21.4 இருக்கு. ஸோ உங்களோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 1,421 ரூபாய் இருக்கு. ஸோ கரண்டா வந்து 14% டிஸ்கவுண்ட் இந்த ஸ்டாக் கிடைக்குது. இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல வேல்யூபிளான அடிஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITA வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% டிக்ரீஸ் ஆயிருக்கு. EPSம் பார்த்தீங்கன்னா 15% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இவங்க ஜெனரிக் அண்ட் பயோஃபார்மசியூட்டிக்கல் மெடிக்கல் அந்த மாதிரி நிறைய டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலாரிட்டி சேஞ்சஸ் அந்த மாதிரி வரும்போது பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸோட பிரைசிங்ல வந்து அதர் கம்பெனி கூட காம்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து US ஜெனரிக் மார்க்கெட்ல வந்து காம்பீட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த கம்பெனியோட வீக்னஸா இருக்கும். ஏன் இந்த ஸ்டாக்கை நாங்க கன்சிடர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டிஃபென்சிவ் ஸ்டாக். அதாவது டிஃபென்சிவ்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வாலடைலையும் ஓவரா ஃபிளக்சுவேட் ஆகாம ஒரு கன்சிஸ்டன்டான growth இருக்கும் இந்த ஸ்டாக்ல. ஸோ அதுவும் இல்லாம இந்த கம்பெனி வந்து இன்னுமே நிறைய R&Dல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசான ஹெல்த் கேர் ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி கான்கால் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியாவோட எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியா உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது 16,450 கோடி, ஸ்டாக்கோட பிஇ வந்து 85.8 இருக்கு, ROCE பார்த்தீங்கன்னா 18.7%, புக் வேல்யூ வந்து 43.8 இருக்கு, ROE பார்த்தீங்கன்னா 18.9%. ஸோ ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 629 ரூபா இருக்கு. ஹை பிரைஸ்ல இருந்து இது வந்து 11% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ்னு பார்க்கும்போது சேல்ஸ் வந்து எல்லாம் 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, EBITDA வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து 56% அண்ட் இபிஎஸ் வந்து 54% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் வந்து நிறையவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியா இருக்காங்காட்டிக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து கரண்டா வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளைன்சஸ் மேனுஃபேக்சர்ல இருக்கிறதுனால இவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறோம். இவங்களோட வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸோட இவங்க வந்து காம்பீட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது டிக்சன் டெக்னாலஜிஸ், வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து காம்படிஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனி எக்கானமி கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூல வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஏன் நாங்கள் கன்சிடர் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியா இருக்காங்க. இவங்க வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு அடுத்து வந்து ஒரு கண்டினியூஸா வந்து இவங்க க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஃபியூச்சர்ல இன்னுமே இந்தியா க்ரோ ஆகும்போது இந்த கம்பெனியும் கூட சேர்ந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து 34% கிட்ட டிக்ரீஸ் ஆயிருக்கு. உங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2,85,000 கோடியில் இருக்கு. உங்களோட ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 8.52, டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1.05 இருக்கு. உங்களோட ROE பார்க்கும்போது 49.4, உங்களோட EPS வந்து 99.3 இருக்கு. ஹைன்னு பார்க்கும்போது 1,179 ரூபா ரீசன்ட் ஹையா இருந்திருக்கு. உங்களோட ரீசன்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானியெல்லாம் 4% டவுன், EBITDA வந்து 12% டவுன், நெட் ப்ராஃபிட் 13 அண்ட் EPSும் வந்து 20% கிட்ட டவுன் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் எல்லாமே வந்து குளோபலா வந்து ஆட்டோமொபைல் சேல்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவங்களோட சேல்ஸும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ்ல வந்து என்ன கம்பெனிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர்ல அவங்க கொடுத்திருந்த டார்கெட்டை மீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டாடா வந்து எல்லா செக்மெண்ட்லயும் இருக்காங்க. ரீட்டைலர் செக்மெண்ட் ஆகட்டும், அப்புறம் லக்ஸரியான செக்மெண்ட் ஆகட்டும், கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்டர்ல இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவிலையும் நிறைய பிரசன்ஸ் இருக்கு இவங்களோட. அதனால இவங்களோட கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கறதுனால இந்த ஸ்டாக்கை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10 ஸ்டாக்ஸ்ல வந்து 5 ஸ்டாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீதி 5 ஸ்டாக்ஸ் பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாக்டர் ரெட்டி பத்தி டெப்தான அனலைஸ் வந்து இன்னொரு வீடியோல பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீதி 5 ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.